Welcome to the show. You're watching Happy Hearts. So Happy Heartsல ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக சாட்டர்டே ஒவ்வொரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், especially for heart. And we have today doctors from SRM Global Hospitals ஓட best cardiac specialistங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். Okay. So best cardiac specialist-ஆ இருக்கக்கூடிய டாக்டர் முரளிதரன் சார், welcome to the show. வணக்கம். And cardiac anesthetist Swaminathan Veerasamy sir, welcome. So how are you both? Very fine, very fine. Thanks for calling us. Again, another happy hearts and a good Saturday for all of us. So, உங்க ரெண்டு பேரோட ஹார்ட் ஹாப்பியா இருக்கா? நிச்சயமா, நிச்சயமா. So, we were going through the many topics we have discussed so far. So, எல்லாதுமே வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. அப்புறம் காலர்ஸோட ஒவ்வொருத்தரோட டிஸ்கஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, டாக்டர் நிறைய ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ்க்கு நாங்கள் வரோம், ஹார்ட் அட்டாக்னா வரோம், எதாக இருந்தாலுமே வரோமே, இது எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு எதுக்கு எடுக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்து சிம்பிளான டெஸ்ட் எல்லாம் என்ன, எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியிலேருந்து இன்னைக்கு டாபிக் டிஸ்கஷன் பண்ணலாமா? நல்ல கேள்விங்க. அதாவதுங்க, இப்போ இது காமன் கொஷின். சொல்லப்போனால் எந்தெந்த பரிசோதனைகள் டெஸ்ட் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இது கட்டாயம் பண்ணி தான் தீரணுமா, இந்த மாதிரி கேள்விலாம் காமனாக வரும். நாம் ஒரு சில சினேரியோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் மாரடைப்புன்னு வராது. மாரடைப்புன்னு வரும்போது அவருக்கு நெஞ்சு வலின்னு வரப்போகுது. பல தடவை பேசியிருக்கோம். அந்த நெஞ்சு வலி வந்து பல காரணங்களாக வரலாம். ஹார்ட்டாலையும் வரலாம், இரைப்பை கோளாறு, உணவு குழாய் கோளாறுன்னு. அப்போ டாக்டர் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களுக்கு டவுட் இருக்கும்போது சிம்பிள் டெஸ்ட் இசிஜி பண்ணுறோம். இசிஜிலே நிறைய பேருக்கு தெரியும், சில டைம் தெரியாமல் போகும். அப்போ அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த அட்டாக் வரத்துக்கு சில ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட்டாக உண்டு. இருதய தசைகள் பழுதுபடும் பொழுது சில பிளட்டில் சில வித்தியாசங்கள் வரும். ட்ரோபோனின்னு சொல்லுவோம், சிபிகேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு அட்டாக்ல கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட், அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டியா இல்லை மருந்துகள் கொடுக்கணுமா, ஆப்ரேஷன் எல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். அப்போ அது தேவைப்படுது. இது போதுமா டாக்டர் அப்படி கேட்டால், இப்போ ஒரு 45-50 வயசில் ஒருத்தர் வராரு, மாரடைப்பு, மேற்கொண்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு வச்சுங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் எந்தளவு பம்ப் பண்ணிகிட்ருக்கு, அந்த ஹார்ட் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கா, இந்த ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, எக்கோ கார்டியோகிராம் பண்ணுறோம். மீதி அதர் டெஸ்ட். ஏன்னா இந்த வயசு நம்ம எல்லாருக்கும் தெரியும், 40-50 வயசு தாண்டும் பொழுது ஈவன் சின்ன வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய உடலில் இருக்க கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, ப்ளட் சுகர், ப்ளட் ப்ரெஷர், கிட்னி ஃபங்க்ஷன், ஹீமோகுளோபின் அனீமியா இருக்கா, இது மாதிரி டெஸ்ட்லாம் கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மேஜர் டிசீஸ் டீல் பண்ணும்போது பேஷண்ட் அறக்குறையாக நம்ம பார்த்து வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் எங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் சொல்லப்போனால், இப்போ நான் சொன்ன சீனரியில் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே இதெல்லாம் குயிக்காக பண்ணிவிடுவோம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஃபேமிலியோட பேசுகிறோம், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு. அவங்க ஆஞ்சியோக்கு போகும்போது அந்த பிளாக் இருக்கான்னு பார்க்குறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், பல ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சொல்லப்போனால் என் கூட டாக்டர் சாமிநாதன் இருக்கார், அடுத்து அவரெல்லாம் பேச சொல்லி கேட்க போகிறேன். எப்படின்னாக்கா, இந்த டெஸ்ட்டும் கண்டினியூ பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் மட்டும் வெறும் ட்ரீட்மெண்ட்டாக வெறும் டெஸ்ட்டாக அப்படி இல்லைங்க. சொல்லப்போனால் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே டூரிங் த ப்ரொசீஜர் எக்கோ பண்ணிகிட்ருக்கோம். இசிஜி மானிட்டர் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். ஐசியூவில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம். இசிஜியில் மானிட்டர் ஓடிட்டுருக்கோம், ஆக்சிஜன் எப்படி இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, தான் பார்த்துட்ருக்கோம். கூடவே வீடு இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் எக்கோ ஆல்சோ, இன்ட்ரா கார்டியக் எக்கோட சொல்கிறோம். சில ஸ்பெஷல் எக்கோண்டா ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன எக்கோ ப்ரோவை செலுத்தி பண்ண முடியும். நம்ம டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னாக்கா, வாண்ட் டு மேக் த ப்ரொசீஜர் சேஃபர். நான் பல தடவை ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி, வி ஹவ் டு டூ அவர் பெஸ்ட். தெய்வத்தான் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. அதனால் டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய முழு முயற்சியை பண்ணால் தான் பேஷண்ட்டை காப்பாற்றணும்னு எங்கள் நம்பிக்கையில் தான் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய நண்பர் டாக்டர் சாமிநாதன், எங்களுடைய மயக்கவியல் நிபுணர், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் இந்த எக்கோ நான் சொன்னேன், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னால் நம்முடைய நேயர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாமி, நீங்கள் பேசுங்களேன். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ எக்கோ ஸ்கேன் வந்து இனிஷியலாக இப்போ பேஷண்ட் அட்மிட் ஆகிறப்ப கார்டியாலஜிஸ்ட் சார் வந்து பார்த்து பேஷண்ட்டோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதாவது ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸோ அவங்களுக்கு இசிஜி எல்லா பிளட் டெஸ்ட்டும் பார்க்குறாங்க. மெயினாக எக்கோ ஸ்கேன் ஹார்ட் ஃபங்க்ஷன், இதய துடிப்பு எப்படி இருக்குது, இதயத்தோட வால்வ் மோஷன்லாம் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்றது பார்ப்பாங்க. ஸோ இந்த இனிஷியலாக ஏற்படுறது வந்து அந்த ஒரு அட்டாக்னாலேயோ அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனாலேயோ வராது. ஸோ இதோட ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ப்ரொக்ரெஷன் எப்படி ஏற்படுதுன்றதை பார்க்குறதுக்கு இன்ட்ராஆப்ரேட்டிவ் எக்கோ, அது மயக்க மருந்து முழு மயக்கம் கொடுத்து இன்ட்ராஆப்ரேட்டிவாக ஜென்ரல் அனஸ்தீசியாவில் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு வாய் மூலியமாக அந்த ஒரு டியூபை செலுத்தி
ஹார்ட்டுக்கு கீழ் பகுதியில் அது இருக்கும். ஸோ அந்த டியூபை இன்னும் நம்மளுக்கு மேலே ஹார்ட் ஸ்கேன் பண்ணுறதோட உள்ளேருந்து பார்க்குறப்ப இன்னும் ஒரு வியூ பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட இன் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் அண்டர்கோ பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு அது கண்டிப்பாக அதை செக் பண்ணுவோம். ப்ளஸ் அது எனி ப்ரொசீஜர் ஆஞ்சியோபிளாஸ்டி ஒரு போஸ்ட் ஆப் ப்ரொசீஜர் ஐசியூவில் இருக்கும் போதுமே அந்த ஸ்கேன் வந்து ரிப்பீட்டடாக அந்த பேஷண்ட் ஏதாவது உள்ள நீர் ஏதாவது கலெக்ட் ஆகிருக்கா, ரத்தம் கலெக்ட் ஆகிருக்கா, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ரொசீஜரோட சக்ஸஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இந்த எக்கோ ஸ்கேன் மூலயமா பார்க்க முடியும். இந்த பிளட் டெஸ்ட்டுமே எப்பயுமே ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமும் ரிப்பீட் பண்ணி பார்ப்போம் ஹீமோக்ளோபின் ட்ராப் இருக்கா. ஏன்னா எப்பயுமே பேஷண்ட்ஸ் கேட்பாங்க எதுக்கு சார் இன்னும் இவ்வளோ வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அது அப்படி கிடையாது. பிஃபோர் ப்ரொசீஜர், டியூரிங் த ப்ரொசீஜர், ஆஃப்டர் ப்ரொசீஜர். ஸோ அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது. Okay, we'll continue this topic. We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம் சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் கிட்ட பேசலாங்களா? சார் உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். சார் நான் சேலம் ஆத்தூர்லேருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஏஜ் வந்து 57 ஆகுது சார். சரிங்க. 10 வருஷத்துக்கு மீறி கொஞ்சம் ஆஞ்சியோ பண்ணிச்சிங்க லைட்டா இருக்குன்னு. அப்புறம் மைல்டா இருக்குன்ட்டு இப்ப இந்த அவரு சேலம் டாக்டர் தான் காமிச்சிட்டு இருந்தோம். அந்த பிரணவ் ஹாஸ்பிட்டல்னு முருகபாண்டியன் டாக்டர் காமிச்சிட்டு இருந்தோம் சார். அது பிபி லைட்டா இருக்குங்க. இப்ப அது பிபி இருக்கு, உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. வெயிட் வந்து இன்னைக்கு 115 113 கிலோ பக்கம் வந்துருச்சு. வெயிட் லாஸ் பண்ணலான்னு பாக்குறேன், முடியல. எப்படி டயட்ல பண்ணலாங்களா, எப்படி பண்ணலாம்? கால் வேற பிளாட்டா இருக்கு சார், எனக்கு கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு. அதாவது தொப்பப்பட்டுக்குச்சு, வேற உடம்பு வெயிட் போட்டுக்குச்சு. ஜுவல்லரி வச்சிருந்தோம், ஆனா ஜுவல்லரி எடுத்துட்டோம் சார். அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டோம். புரியுதுங்க. என்ன செய்யலாம் சார், சொல்லுங்க சார். மெட்பிட்டாவும் ரோஸ்டாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவர் டாக்டர் காலத்துக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. சரிங்க. எப்படி செய்யலாம் சார்? சொல்றேங்க. பிருந்தா, இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம இந்த கடந்த பல வாரங்களை தொடாத ஒரு இது வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இஸ் பேட் ஃபார் ஜென்ரல் ஹெல்த்துங்க. இது வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க. இட் அஃபெக்ட்ஸ் மெனி ஆர்கன், டயபெட்டிஸ் பேஷண்ட், இட் அஃபெக்ட்ஸ் அதர் ப்ரொசீஜர், நீ ப்ராப்ளம், ஜாயிண்ட் வீக் ஆகிறது, இட் கேன் அஃபெக்ட் யுவர் பிளட் ப்ரெஷர், நிறைய இருக்குங்க. சார் சொன்ன மாதிரி இந்த வெயிட் குறைக்க என்ன வழி, நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சது சிறந்த 2 வழிகள் வந்து உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. மருந்துகள் மூலம் வெயிட் குறைக்க பல மருந்துகள் வந்து போயிருக்குங்க. ஒரு மருந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மருந்து எந்தளவு பலன் கொடுக்கும், எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது எங்களுடைய விஞ்ஞானம் இது வரைக்கும் இன்னும் கூட புதிய ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்குங்க. அடுத்த சில இடங்களில் சில மருந்துகள் வரலாம். ஆனால் இன்றைக்கி வெயிட் குறைக்கிறதுக்கு சரியான வழி நல்லா நடங்க, உணவு கட்டுப்படுத்துங்க. உணவு கட்டுப்படுத்த எந்த அளவுனாக்கா எந்த டைப்பாக உணவு நீங்கள் உண்றீங்க, அதாவது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதிகமாக இல்லாமல் இருக்கணும், புரதம் இருக்கணும், ஃபேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம சவுத் இந்தியன் தாலின்னு சொல்லுவோம், நிறைய வெஜிடபிள்ஸ், கீரைகள், பொரியல், அவியல் இதெல்லாம் வந்து சாப்பிடும்பொழுது நம்ம உடல் வெயிட் கரெக்டாக இருக்கும். இதில் ரெண்டாவது சில பேர் கேட்பாங்க, என்ன சார் நான் வந்து இதே தானே பல வருஷம் சாப்பிட்டேன் இப்போயே வெயிட் போடுதுன்னு. நம்ம உடல் மாற்றங்கள், நம்ம 20 வயசில் இருக்கிற மாதிரி நம்ம உடல் 40 வயசில் கிடையாது, 40 60 கிடையாது. ஆனால் 20 40 50 தாண்டி இந்த ஏஜில் வந்து நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணால் அடுத்த 30 வருஷமும் நல்லா இருக்குங்க. நாம் வெயிட் அதிகமாக பண்ணிவிட்டு நான் ஒரு 70 கிலோ இருக்க வேண்டிய ஒருத்தர் 100 கிலோ போன பிறகு அதை அப்படியே விட்டுட்டு திடீர்னு குறைக்க முயற்சி போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனால் முயற்சி திருவினையாக்கும். ஸோ என்னுடைய ஆத்தூர் நண்பர் நான் சொல்ல விரும்புகிறது, சார் உடற்பயிற்சி பண்ணுங்கள், உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க, உங்கள் மருத்துவரை தொடர்ந்து பாருங்கள். அவர் சொன்ன மீடியம் வந்து கட்டாயமாக ஆஞ்சியோ பண்ணி கொஞ்சம் அடைப்பு இருக்குன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுங்கள் சார். நன்றி, வணக்கம். Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. மேடம் வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேடம் என் பேர் கலைமாறன் மேடம். எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காரு. நான் வந்து ஹார்ட் அட்டாக்கு ஆஞ்சியோ பண்ணிருக்கிறேன். சரிங்க. 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 9 அடப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா நல்லா நடந்து போயின்னு வந்து தான் வாக் எல்லாம் பண்ணிருந்தேன். இப்போ வாக் பண்ணவே முடியல மேடம், வலிக்குது. வாக் பண்ணாக்கா மாறு வலிக்குது அப்படியே. ஓகே புரியுது. எவ்வளோ நடக்க முடியுது சார் உங்களால்? எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுங்க? ஒரு 10 நிமிஷம் நடந்தா வலிக்குது சார். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பாண்டிச்சேரியிலேருந்து. ஆமாம்,
அதாவதுங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து மேற்கொண்டு பரீட்சை பண்ணது நல்லதுங்க. உங்கள் மருத்துவர் அருகி மறுபடியும் செக் பண்ணா ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, பிளாக் இருக்குது, அதுக்கு மருந்துகள் சாப்பிட்றீங்க. அப்படிங்கும்போது மருந்தை மீறி தொடர்ந்து வலி வருதுனாக்கா சில அடைப்புகள் அதிகமாக இருக்கலாம். நாங்கள் இந்த பேட்டி மீட்டிங்கில் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு முறையான பரிசோதனை தேவை. அந்த அடைப்புகள் எந்த அளவு இருக்குது, அடுத்த லெவலில் ஆஞ்சியோபிளாஸ்டி ஆப்ரேஷன்லாம் தேவைப்படுமா, இந்த சந்தேகங்கள் இருக்குங்க. இந்த சந்தேகத்தை நம்ம இந்த தொலைக்காட்சி மூலம் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் நிச்சயமாக மருத்துவர் அணுகி மேற்கொண்டு பரிசோதனை பண்ணி பார்க்குறது தான் நல்லது சார். நன்றி, வணக்கம். Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. டாக்டரும் லைன்ல தான் இருக்காரு. உங்க கேள்வி என்னன்னு டைரக்டா டாக்டர்ட்டே கேட்கலாம். ஓகே, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருந்தது. பட் டிஸ்கஷன் தாண்டி காலர்ஸ் the question what they asked was really நம்ம ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். obesity is one of the main reason, கரெக்டா சார்? ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி until even though researchers நிறையா போயிருந்தா கூட we are not able to find a correct answer இல்லை ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உண்மையாகவே நார்மலாக இதை தவிக்கிறவங்களுக்கு வாட் குட் யூ சே? ஃப்ரம் த பிகினிங் நல்ல கேள்வி. நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இப்போலாம் ஒவ்வொருத்தரோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கறத விட அவங்க பிஎம்ஐ ஒரு 20 25 30 வந்து சில பேர் 27 கூட ஒபிசிட்டி சொல்கிறோம். ஐ மீன் ஓவர் வெயிட் சொல்கிறோம். அதுக்கு மேலே ஒபிசிட்டி கிரேட் 1 2 3 பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஆரம்பத்துலேருந்து இதுதான் என்னுடைய வெயிட் அதிகமாக தான், நான் அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம், அதற்கான ஈடுபாடு, உடற்பயிற்சி, உணவு, இது முக்கியங்க. இதில் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் இங்கே இடத்துல கேட்க போகிறேன். ஏன்னா ஃப்ரம் பேஷண்ட் ஆங்கிள், சார் வெயிட் அதிகமாக இருக்குது, மூச்சுவாக நடக்க முடியாதுன்னு. அதே மாதிரி பேஷண்ட் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு ஹார்ட்டுக்காக பார்க்கும்பொழுது, ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது பல சோதனைகள் எங்கே இருக்குதுங்க. அது அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்லேருந்து எந்த அளவு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும், அதை கொடுக்கக்கூடிய பின்விளைவுகள், அதுக்கு நான் எவ்வளோ ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நண்பர் சாமிநாதன் பேச சொல்கிறேங்க. நீங்கள் சொல்லுங்கள், அனஸ்தட்டிக்ஸ் ரிஸ்க் இன் ஒபிசிட்டி. கண்டிப்பாக. ஸோ ஒரு நார்மலான ஒரு பேஷண்ட் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கும் ஒரு ஒபிசிட்டி இருக்க பேஷண்ட் அனஸ்தீசியா இஸ் ரியலி சேலஞ்சிங். ஏன்னா அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்கும். முதல்ல இனிஷியலாக அவங்கள ஒரு காட்டிலேருந்து ஆப்ரேஷன் தேட்டர் டேபிளில் ஷிப் பண்ணுறதே ஒரு டிஃபிகல்ட்டான இது. அப்புறம் அனஸ்தீசியா ஸ்டார்ட் பண்ணுறது, ஐவி லைன் போடணும். அந்த ஐவி லைனே அந்த பேஷண்ட்ஸுக்கு கிடைக்காது. ஸோ மல்டிபிள் ப்ரிக்ஸு, ஸோ அது ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு ஸ்கேன் வச்சு தான் பண்ண முடியும். அடுத்தது மயக்கம் கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் செலுத்தணும். அந்த ஆக்சிஜன் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட தாடை, பல் எல்லாமே வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள நார்மலாக ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு அந்த ஃபேஸில் ஆக்சிஜன் வச்சு பிடிக்கிறதே வந்து ஒரு அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அனஸ்தீசியா ரிலேட்டடாக, அந்த சர்ஜரி ரிலேட்டடாக ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கும் ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். ப்ளஸ் அவங்களோட இதயம் ரியாக்ட் பண்ணுற விதம், நம்ம ஒரு 30 வயசு தான் 40 வயசு தான் நினச்சி ஒரு ஒபிஸான பேஷண்ட்டு அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ ஒரு நார்மலான பேஷண்ட் ரியாக்ட் பண்ணுறதும், ஒரு ஒபிசிட்டி இருக்க பேஷண்ட் ரியாக்ட் பண்ணுற விதமும், அவங்களோட பிபி பல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஃப்ளக்சுவேட்டிங் ஹையர் ரேஞ்சில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட ஒபிசிட்டியோட பாதிப்பு வந்து ஒரு சர்ஜரிக்கு போகிறப்ப வந்து ரிஸ்க்கு அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ தூரம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது. We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. நீங்க டாக்டர்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन என்னன்னு கேட்கலாம். என் பேர் ராஜேந்திரம்மா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ. சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காரு சார், நீங்க பேசலாம். ராஜேந்திரன். சொல்லுங்க சார், கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். 2019ல சரிங்க சார், 2000ல எனக்கு வந்து ஹார்ட்ல அப்ளேஷன் பண்ணாங்க சார். சரிங்க. அப்ளேஷன் பண்ண பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2019ல திடீர்னு எனக்கு பட்டு குறைஞ்சு போச்சு. புரியுதுங்க. அப்ப நான் உடனே ஜிப்பர் போகும்போது, ஜிப்பர் நான் பாண்டிச்சேரியில பேசுறேன். சரிங்க. ஜிப்பர்ல வந்து எனக்கு வந்து இது பேஸ் மேக்கர் வச்சு விட்டாங்க. சரிங்க. இபிஎஃப் வந்து 40 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து இருந்தது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு மறுபடியும் எக்கோ எடுத்து பார்க்கும்போது 38 தான் இருக்குது, 37 38 தான் இருக்குது.
உடனே நான் அப்போலோவுக்கு போனேன் நானு. சரிங்க. என் டாக்டரா தான் இருக்கு. ம் அது இவரு நம்ம அங்க அப்போலோ டாக்டர் கார்த்திகேய போய் போகும்போது அவரு என்ன சொன்னாரு, இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்திருக்குது, அது வென்ட்ரிகுலர்ல ஒரு கனெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் லாங் டியூரேஷன் வரும், அந்த ரீசெண்ட் பேஸ் மேக்கர் அது அப்படின்னாரு. மார்ச் மாசம் எனக்கு அந்த பேஸ் மேக்கரை வச்சு விட்டுருக்காங்க. சரிங்க. அந்த பேஸ் மேக்கரை என்னன்னு கேட்டா சில நேரத்துல எனக்கு வந்து அந்த பேஸ் மேக்கர் அந்த எக்யூப்மெண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அந்த இடம்லாம் சுத்தமா அப்படியே ஊறுது, ஒரு மாதிரி அப்பப்போ ஊறுது. ஓகே. ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்குது. அப்படிங்களா? ஒரு எப்போதுமே அந்த நிதானமான இது இல்ல சார். புரியுதுங்க. லைட்டா மயக்கமா இருக்குது. அதுக்கு என்ன சார் செய்யலாம்? சரிங்க. ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி சார் சொல்லிக்க ராஜேந்திரன் சாருங்க. முக்கியமான ஹிஸ்ட்ரியும் ஒரு அப்ளேஷன் நான் முதலே பேசியிருக்கோம். இருதய துடிப்புகளில் மாறுபாடு வரும்பொழுது, குறிப்பாக இருதய துடிப்பு மிக வேகமாக துடிக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவோம். அது யூஸ் ஸ்பெஷல் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஃபோக்கலாக அந்த கரெக்டாக அந்த அப்நார்மல் டிஷ்யூ ஹார்ட்டில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொடுத்து அந்த துடிப்பை சீராக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். அது நல்லபடியாக நடந்து பல வருடங்கள் கழித்து இன்னொரு தடவை பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பேசி வச்சுருக்காங்க. பேசுவே பல டைப் இருக்குங்க. ஹார்ட் பம்பிங் பலகீனமாகும்போது சில பேருக்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பேஸ்மேக்கர் வைக்கிறவங்க. அதுதான் இப்போ பொறுத்தாக நீங்கள் புரியுதுங்க அவர் சொல்கிறத பார்க்கும்பொழுது. அதோட எஃபெக்ட் தெரியறதுக்கு யூஸ்வலாக 3 6 மாதம் ஆகுங்க. அது எந்தளவு வேலை செய்யுதுன்னு. ரெண்டாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொன்னார், அது கொஞ்சம் பகிர்ந்துக்கு விரும்புகிறேன். அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜினா நம்மளுடைய பேச எப்படி இயங்குது, நம்ம ஹார்ட் எப்படி இயங்குது, இது ரெண்டையுமே பேச கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து தகவல் கொடுக்க முடியும். ரிமோட் மானிட்டரிங் வந்திருக்கு இன்றைக்கி டெக்னாலஜியில். அப்போ என்ன ஆகுதுன்னா பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷனிங் ஸ்டேட்டஸ் அது நல்ல வேலை செய்யுதா, பேஷண்ட் துடிப்பு ரொம்ப மாறுதா, ஷாக் கொடுக்க வேண்டியதா, எல்லா டேட்டாவும் பேஷண்ட்டை எந்த தொந்தரவு செய்யாமல் தானாகவே இட் வில் டிரான்ஸ்மிட் ஈவன் தேர் மொபைல் ஃபோன் ஆர் ரிமோட் மானிட்டரிங் டிவைசஸ் உண்டுங்க. சாதாரண மொபைல் ஃபோனே லிங்க் ஆகி இட் கோஸ் டு இன்டர்நேஷனல் லெவல். எந்த பேஷண்ட்டோ அவருடைய டாக்டருக்கு அந்த பேஷண்ட்டோட டாக்டருக்கு அந்த தகவல் போகும். இதுதான் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி. சார் இப்போ எனக்கு சொன்னதுக்கு அவருக்கு பதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஹையன் பேஸ்மே பொறுத்து இருக்கும்போது உங்கள் பிரச்சனையை என்னென்னு பார்த்து சரி பண்ண முடியும். ரெண்டாவது இந்த பேஸ்பேக் கருவிகள் எல்லாமே வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம ப்ரோக்ராமை மாற்ற முடியுங்க. அதிகப்படுத்த முடியும், வேகத்தை குறைக்க முடியும், அது கொடுக்கக்கூடிய மின்சார அளவை வந்து அதிகப்படுத்த முடியும், இருதயம் எப்படி துடிக்குன்னு பரிசோதனை கூட பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பேஸ்பேக்கும் ஒரு ஸ்பெஷல் மார்வல் இன் மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் மார்வல். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு தொந்தரவு இருக்குனாக்கா நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கலந்து ஆலோசித்து அந்த பேஸ்பேக்கை செக் பண்ணுறது மூலம் ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் ஆர் ஃபைன் டியூனிங் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் மாற்ற முடியும். அது ஃபிக்ஸடு உடனே மாற்றம் அப்படி இல்லைங்க. அதனால் ராஜேந்திர சார் பண்ண வேண்டியது ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தயவு பண்ணி தொடர்ந்து உங்கள் மருத்துவரை பாருங்கள். இருதய நோய் மருத்துவங்க நிபுணர்களை பார்க்கும்போது அந்த பேஸ்மேக்கர் ப்ரோக்ராமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி பண்ண முடியும், எந்த பண்ண முடியும் பார்க்க முடியுங்க. நன்றி, வணக்கம். Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கேள்வி வைக்கலாம். மேடம் வணக்கம் மேடம், என்னுடைய பேர் சுந்தரம் மேடம். பேசுறேன் மேடம், ஏஜ் 53 மேடம். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, பேசலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு வந்து ஹார்ட்ல கொஞ்சம் பெயின் இருந்தது சார். சரிங்க. டாக்டருக்கு போனேன், அவங்க பார்த்துட்டு ஆஞ்சியோ எடுத்தாங்க சார். ஆஞ்சியோ எடுத்துட்டு வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இது வந்து நீங்க டேப்லெட்ல தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. கிளியர் பண்ணணும்னு பார்த்தோம்னா நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு 6 or 7 months எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிங்க. அப்பப்போ வந்து லைட்டா பெயின் மட்டும் இருக்கு சார். அப்பப்போ வருது போகுது, இடது பக்கம் இந்த கை வலி மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது சார். நான் எவ்வளவு நாளைக்கு சார் இந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தரா போக வேண்டியது இருக்குமா சார்? இல்லைங்க, அதான் முழு தகவல் நம்ம தெரியலனாலும் ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. மைனர் பிளாக் அவர் சொல்கிறத பார்க்கும்போது மைனர் பிளாக்னு பார்க்குறோம். மைனர் பிளாக்கில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தாங்க இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். சொல்லப்போனால் ஈவன் மேஜர் பிளாக்கில் கூட முதல்ல மருந்து இது உபயோகிங்க, எமர்ஜென்சி இல்லைனாக்கா மருந்துகள் கொடுத்து பாருங்கள், கண்ட்ரோல் ஆகணும்னா அடுத்த லெவல் போகலாம். இந்த மாதிரி கேள்விகளாக இருக்குங்க. அந்த அடைப்பு கடுமையை பொறுத்து நம்ம நண்பர் சொல்கிறத பார்க்கும்போது அடைப்பு கடுமையாக இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம் மருந்தில் விடக்கூடாதுங்க. 2 காரணத்தில், ஒன்று வந்து அந்த மைனர் பிளாக் வந்து அதனால் தொந்தரவு வராமல் இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அந்த பிளாக் அதிகமாகக்கூடாது. ஒன்ஸ் ஒரு இடத்துல அவன் பிளாக்னு பார்க்குறோன்னாக்கா அந்த நோயாளிக்கு பிளாக் அதிகமாகக்கூடிய வாய்ப்போ அந்த பிளாக் புதுசாக இன்னொரு இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்போ உண்டுங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டு வாங்க. இதே மருந்தானா சார் காலம் அப்படி இல்லைங்க, தொடர்ந்து ரெகுலர் ஃபாலோ அப். உங்கள் இருதய நோய் நிபுணரையோ
மெடிசன் டாக்டரை பார்க்கும்பொழுது உங்கள் உடல் பரிசோதனை பண்ணி உங்கள் உடலுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த மருந்தோட அளவு டோஸ் அதிகம் பண்ணலாம், குறைக்கலாம். உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், அது கண்டிப்பாக பண்ணுங்கள். அதனால் மருந்தை நிறுத்துங்கிறத விட தொடர்ந்து மருந்தை சாப்பிடுங்க. என்னுடைய நிறைய பேஷண்ட்டு கேட்பாங்க, சார் இது லைஃப் லாங்காகான்னு. என்னுடைய பதில், இது லைஃப் லாங் இல்லைங்க, லைஃப்பை லாங்காக்க. ஸோ நம்முடைய எய்மே வந்து நல்ல மருந்துகளை கொடுக்கும்போது நம்முடைய நண்பர்கள் நீண்ட நாள் வாழணும், வாழ்கிற வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கான போராட்டம் தான் மருத்துவம். நன்றி. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்கம்மா? ஹலோ. ஹலோ சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லுங்க. சார் நீங்க லைன்ல இருக்கீங்க, டிவி கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க கால்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन வைக்கலாம். சொல்லுங்க. என்னோட நேம் ராஜராஜன். சொல்லுங்க சார் ராஜராஜன் சார், சொல்லுங்க. எனக்கு வந்து ஹார்ட் நான் பைபாஸ் பண்ணி இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் இது ஏதாவது டென்ஷன் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்ததுனாக்கா ஹார்ட் வலிக்குது இல்ல, பெரும்பாலும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுலாம் அட்வைஸ் பண்றாங்க. எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் பெயினுக்கும் என்ன ப்ராப்ளம், எப்படி கனெக்ட் ஆகுது? ஏன்? சரிங்க, ரொம்ப நல்ல கேள்விங்க. மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதனால் ஹார்ட் பாதிப்பு வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க. நான் சில இடத்துல சொல்லுவேன், கெட்டிங் எமோஷனல், கெட்டிங் ஆங்க்ரி சம்திங் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங். ஒரு சிகரெட் பிடிக்கிறப்போ அந்த புகையில நச்சு பொருளால் எந்தளவு பாதிப்போ அதே அளவு பாதிப்பு தான் நம்ம கோபம் அடையும் பொழுது, உணர்ச்சப்படும் பொழுது நம்ம உடலில் ஹார்மோன்களை சுரக்குதுங்க, பல சேஞ்சஸ் நடக்குது. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம உடலில் மாற்றங்கள் வரலாம். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ரத்த குழாய்களோட ஃபங்க்ஷன் மாறுங்க. பைபாஸே பண்ணியிருந்தால் கூட மாறும். இந்த இடத்துல நான் இப்போ நண்பர் சாமிநாதனுக்கு மயக்க நிபுணர் அவர் சொல்லுவார், என்ன மாதிரி பைபாஸ் பண்ணுறோம், இந்த ரத்த குழாய்கள் எங்கேருந்து எடுக்கிறோம், அந்த வெயின்ஸுக்கு அது எப்படி எடுக்கிறோம், அது எப்படி பிஹேவ் பண்ண ஆன் டேபிள் அப்படிங்கிற அவர் சொல்லும்போது உங்களுக்கு இந்த ரத்த குழாயின் தன்மை, அது சுருங்கியுரியின் தன்மை வந்து ரொம்ப தெளிவாக புரியும் நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷம் நான் டாக்டர் சாமிநாதன் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேங்க, ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ நல்ல கேள்வி அவர் கேட்டது. ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து ஹார்ட்டுக்கு பாதிப்பு இருக்கும், வந்து கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு கையிலேருந்தோ கால்லேருந்தோ ஒரு இதயத்துலேருந்தே ஒரு பக்கத்துலேருந்து ஒரு நரம்பை வந்து இன்னொரு நரம்பை எடுத்து அந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு வாட்டி ஒரு பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் அது அந்த ரத்த குழாயோட தன்மை சுருங்கி விரியும். ஸோ ஒரு பிபி சேஞ்சஸ் ஏற்படும், பிபி அதிகமாகும், குறையும், இதய துடிப்பு குறையும், ஏறும். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த பிபி பல்ஸு, பிபி ஹார்ட் ரேட்டும் வந்து நார்மலாக இருக்கிறது கிடையாது. அவங்களோட பேஷண்ட்டோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மனநிலையை பொறுத்து ஏற்ற இறக்கமாகும். ஸோ இது ஒரு பைபாஸ், ஒரு நார்மலான ஒரு பேஷண்ட்டுக்கே வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப இதோட பிபி பல்ஸ்லாம் மாறுறப்ப கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பு இருக்கும். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஒவ்வொருத்தர் வாட்டி படபடப்பு ஏற்படுறப்பையும் அதுக்கான பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பேஷண்ட். We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. மேடம். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन என்னன்னு வைக்கலாம். வணக்கம் மேடம், என் நேம் ஜான்சி, எனக்கு 28 ஆகுது, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन என்னன்னு கேட்கலாம். சார், எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது ருமேட்டிக் ஃபீவர்னு வந்துச்சு. அப்போ 2 காலுமே வந்து பேரலைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஹார்ட்ல வந்து அட்டாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 காலுமே பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 2 months வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரியாயிட்டு இப்போ எனக்கு 28 ஆகுது. இப்போ திடீர்னு வந்து அந்த பெயின் எல்லாம் திருப்பி காலில் வருது எனக்கு. அந்த டைம் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து திருப்பி வந்துச்சுன்னா ட்ரீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ட்ரீட்மெண்ட் திருப்பி பண்ண முடியாதுன்னு. அதான் என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. சொல்லப்போனால் வந்து கடந்த ஒரு 30-40 வருஷங்களில் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ குறைந்துக்கிட்டு வர ஒரு வியாதி, நல்ல விஷயம் அது ரொமேட்டிக் ஃபீவர். வந்து இந்த மூட்டு வலி பல வியாதிகள் நம்ம தெரியும், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேசுகிறோம், பெரியவங்க நிறைய பேர் ஜாயிண்ட் வீக்னு. ரொமேட்டிக் ஃபீவருங்கிறது இந்த சின்ன வயசில் வருங்க. உங்களுக்கு வந்து அது மாதிரி ஸ்கூல் ஏஜில் 5லேருந்து 15 வயதுக்குள்ளே ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு தொண்டைக்கட்டும் சாதாரண இருமல் மாதிரி ஆரம்பிச்சு பல மூட்டுகளை பாதிக்கும். இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் இது இருதயத்தை பாதிச்சிருச்சுன்னா வேல் டேமேஜ் ஆகிடும். இது ஒரு காலத்தில் 1980களிலையோ 70களிலையோ 60களிலையோ ஈவன் 90களில் அதிகமாக இருந்துச்சுங்க. கடந்த ஒரு 20 வருஷமாக குறைஞ்சிட்டே வருதுங்க.
வெறும் ரொமாட்டிக் ஃபீவர் 8 வயசு வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நல்ல நியூஸுங்க, பயப்படவே தேவையில்லை. 20 வருஷங்களுக்கு அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. அது வந்துச்சுன்னு கிடையாதுங்க, நான் வரக்கூடாது. அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உடனடியாக பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா அவங்க இருதயம் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சாதாரண ஒரு எக்கோ டெஸ்ட்டே சொல்ல முடியும் இந்த ரொமாட்டிக் ஃபீவர் இருதயத்தை பாதிச்சிருக்கான்னு. ஆரம்ப ஸ்டேஜ் பாதிப்புனாங்க திருப்பி அந்த ஃபீவர் வரக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கம்மா இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு, நிச்சயம் மருந்து இருக்குது. யூ டு ப்ரிவென்ட் ரெக்கரன்ஸ். ரொமாட்டிக் ஃபீவர் ரெக்கரன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். நல்ல கைட்லைன் ஒன்று இன்டர்நேஷ்னல், இந்தியா தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கோம். இந்த சிம்பிள் பென்சிலின் ஊசி விலையும் அதிகம் கிடையாது, சில டைம் மாத்திரைகள் கொடுக்கறது மூலம் அந்த ரொமாட்டிக் திரும்பி வராமல் இருக்கிறது நல்லது. அதை பண்ண முடியுங்க. 30 வயசு 40 வயசுக்கு மேலே வர்றது ரேர். உங்கள் கேஸை நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 8 வயசில் வந்தது, அப்போ நடுவில் வரவே இல்லை, இப்போ வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து ரொமாட்டிக் ஃபீவர் தானா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹார்ட் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஹார்ட் பாதிப்பு ஆகுன்னு நம்புகிறேன், அப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன். வாழ்த்துக்கள்மா. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. ஹலோ, வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என் பேர் திவ்யா. எனக்கு 28 வயசு ஆகுது. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காருமா? ஓகே. ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்தின்னு இருந்துச்சு. ஓகேங்களா. அப்புறமா கையும் எல்போ கீழே வலி இருந்தது, இந்த சைடும் வலி இருந்தது. ஆஃப் பீஸ் மாதிரியும் இருந்துச்சு. என்ன மாதிரி இருந்துச்சுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் மூச்சு ரொம்ப இழுத்து விட முடியல. சரி. சாப்பிடும் போதெல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாவே இருக்கு. பட் அந்த பெயின் மட்டும் இந்த இதயத்தாண்ட குத்தத்து மட்டும் நின்றுச்சு. பட் இந்த கை பெயின் மட்டும் அப்படியே இருக்கு. அந்த சாப்பிடும் போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுவும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பேச ரொம்ப சம்மந்தம் இருக்குங்க. ஏன் பரிசோதனைகள் பண்ணுறோன்னு. இப்போ இவங்க இளம் வயது, ஹார்ட் செக் பண்ணியிருக்காங்க, வலி இருந்திருக்காங்க, இருதய வலி மாதிரி, நெஞ்சு மார்பத்தில் வலி, இடது பக்கம் போகும்போது இருதயம் நினைப்போம். ஆனால் இந்த வயசில் கம்மி. ஆனால் இசிஜி எக்கோலாம் நாமளுங்கும் போது இன்னும் உறுதியாக சொல்ல முடியும் இருதயம் நல்லா இருக்குன்னு. ஆனால் அதே நேரத்தில் இந்த வலி பல காரணங்களாக வர முடியுங்க. சொல்லப்போனால் இந்த பித்தப்பை கல் இடது தோள்பட்டை வலிக்குங்க, நம்ப மாட்டீங்கன்னா வர வாய்ப்பு உண்டு. லிவர் ப்ராப்ளம், லெஃப்ட் ஷோல்டர் கேன் தெர் பி பெயின். ரெண்டாவது கழுத்தில் நம்ம ஸ்பைனல் ப்ராசஸ், கழுத்து மசில் இதெல்லாம் பாதிப்புனா கூட நம்முடைய தோள்பட்டை வலி வரலாம். ஸோ இது எதுனாலும் பார்த்து நல்லது. தொடர்ந்து அவங்களுக்கு வருது, சாப்பிடும்போது அடைக்குது அப்படிங்கும்போது அவங்க உணவு குழாய் சம்மந்தமாக எதாவது இருக்கா, வேறு வயிறு சம்மந்தப்பட்டது இருக்கான்னு தேடணுங்க. ஆனால் இடது தோள்பட்டைனா பிரச்சனை இடது தோள்பட்டை தான் கிடையாதுங்க, உடலில் இருக்க இன்னொரு பாகத்துலேருந்து இங்கே வலி பரவலாம். ரெஃபர்டு பெயின் சொல்லுவோம், அதான் இது மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயம், ஹார்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ரொம்ப நல்லதுங்க. வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்கம்மா. நன்றிங்க. Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. ஹலோ, வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். குமார் என் பேரு, 47 வயசு ஆகுது. ஓகே, சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார், இந்த செஸ்ட் பக்கம் அடிக்கடி வலி மாதிரி வருங்க. சரிங்க. வலி வரும்போதுல இசிஜி எடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ போன மாசத்துல எக்கோ டிஎம்டியே ஒரே வாரத்துல 2 எக்கோ 2 டிஎம்டி பண்ணேன். டாக்டர் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீங்க பயப்படுறதுனால அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. டிஎம்டி பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல 14 தடவை பண்ணிக்கிறேன். ஆனா அந்த வலி ஒவ்வொரு டைம் வரும், வந்ததுன்னா கொஞ்சம் பயம் அதிகமாகி போயிடும், ஒன்னு ஹாஸ்பிட்டல் ஓடி போயிடும். புரியுது. வேற எந்த பிரச்சனை இல்லை, இதான் பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்களா? உங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு தான் இருக்குங்களா? என்னங்க சார்? உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு அப்படி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க. சுகர் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. உங்க கொலஸ்ட்ரால் அளவு நார்மலாக தானே இருக்குங்க? ஆமா. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்குவோம். இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் பிரமிச்சு போனேன். 10-15 தடவை ட்ரெட்மில் அங்கே நிறைய பேருக்கு பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு அந்த பயம் கிடைக்க, பயத்துலேருந்து வெளியே வாங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஏன் வருது, வேறு ஏதாவது காரணம் இருக்கா தேடுங்க சார். நான் இத்தனை தடவை ட்ரெட்மில் பண்ணும்போது நார்மலாக இருக்குங்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை விட்டு ஆன்ஜியோ கண்டுபிடிக்கும். பட் ஆன்ஜியோ எல்லா இடத்துலையும் பண்ண தேவையில்லைங்க. தொடர்ந்து நான் நடக்கிறேன், அந்த டைமில் பெயின் வந்தாலும் எனக்கு இசிஜி நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மேஜர் பிளாக் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. எதுக்கும் நீங்கள் ரெகுலராக பார்க்குற கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். சார் இவ்வளோ ட்ரெட்மில் பண்ணணுமா, வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை சிடி ஸ்கேன் எதாவது பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா கேட்டுக்கலாம். அது கூட ஒன்றும் இல்லைன்னு உறுதிப்படுத்தலாம். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியின் சாராம்சம் எடுத்துவீங்களே ஏன் டெஸ்ட் பண்ணுறோன்னு. ஒரு இசிஜி சாதாரண படுக்கைச்சு எடுக்கும்பொழுது சில நேரங்களில் தெரியலாம். ஆனால் அதே வலி வரும் பொழுது
அந்த நேரத்தில் ஈஸி எடுத்தால் அந்த இருதய இஸ்கீமியா அந்த இருக்கிறது எதுன்னு உடனே தெரிய வருங்க. 3வது அந்த வலியை வர வைக்கிறோம். சொல்லப்போனால் ட்ரெட்மில்லுங்கிறது வந்து ஒன்றும் முடியும். அதான ஒரு ட்ரெட்மில் பெல்ட்டில் பேஷண்ட் ஓடும் பொழுது தொடர்ந்து ஈஸியாக கண்காணிக்கும். என்னுடைய நோயாளி சேர்ப்பு கேட்பாங்க, இந்த டெஸ்ட்டு ஆபத்தா சார்னு. நிச்சயமாக ஆபத்துலாம் கிடையாதுங்க. ஆனால் யாருக்கு பண்ணதை பொறுத்து இருக்குது. சாதாரண நான் தெருவில் நடக்கும்போது நெஞ்சு வலி வந்து வச்சுங்க, அப்போ ஈஸி கிடையாது. ஆனால் ட்ரெட்மில் நடக்கும்போது பக்கத்தில் ஒரு செவிலியர் நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஈஸியில் மாற்றம் வந்து பார்க்கலாம். ஆனால் கடுமையான வலிக்கும் நாங்கள் பண்ண போதில்லை, ஹார்ட் அட்டாக்குமோ பண்ணதில்லை. ஆனால் 10 தடவை 15 தடவை ட்ரெட்மில் யூஸ்வலாக தேவையில்லைங்க. மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு பண்ணுறோம், சில பேர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து ட்ரெட்மில் தேவைப்படுதுன்னா வேற ஏதாவது இருக்கான்னு தயவு பண்ணி தேடுங்க சார். நன்றி, வணக்கம் சார். Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. உன்னோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். பேசலாமா? டாக்டர் லைன்ல இருக்காரு. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். என் பேர் அம்சா. எனக்கு வந்து ஏஜ் வந்து 39 ஆகுது. சரிங்க சார். எனக்கு ஒரு வருஷமா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு படபடப்பு மாதிரி லைட்டா வந்தது. இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஷோல்டர்ல வந்து ஒரு இரிட்டேட்டாவே இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தக்குள்ள எனக்கு சொன்னாங்க இது கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நான் அப்புறம் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பல முறை வந்துட்டு எடுத்து இசிஜி அண்ட் எக்கோ டிஎம்டி எல்லாம் எடுத்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் இப்போ நான் இந்த பீரியட்ஸ் நின்றுச்சு அப்படின்றத 7 மந்த்து கழிச்சு இப்போ வந்து நான் நம்ம மகப்பேறு டாக்டர் கிட்ட வந்துட்டு நான் கால்சியம் டேப்லெட் எடுத்துட்டு இப்போ அது எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நெஞ்சில் ஒரு படபடப்பு வருது, ஒரு ஹார்ட் அந்த ஒரு துடிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஷோல்டர்ல வலி இருக்கு சார். கழுத்து ஷோல்டர்ல வலி இருக்கு சார். சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் காமனாக உண்டு. அவங்க அம்மா சொல்கிற மாதிரி பெரிமெனோபாசல் சேஞ்சஸ், பெரிமெனோபாஸ் சிண்ட்ரம்னு. நம்ம பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் நிற்க போகிற டைமில் உடலில் ஹார்மோன்கள் நிறைய மாற்றங்கள் வருங்க. அந்த மாற்றங்கள்னால படபடப்பு வரலாம், ஃப்ளஷின்னு சொல்லுவோம். உடலில் டக்குன்னு அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்குது சார், ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹார்ட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், டென்ஷன் ஆகலாம், மூச்சு வாங்கலாம், பல வேரியேஷன் உண்டுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவர், இருதய மருத்துவர் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஹார்ட் செக் பண்ணி ஒன்று சொல்லிட்டாங்கன்னு. ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்க்குறது மூலமோ இல்லை ஒரு மகப்பேறு மருத்துவர் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அந்த ஹார்மோன் அவங்கள பார்க்குறது மூலம் சரியான மருந்து கொடுத்தா சீர் பண்ண முடியுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து நிறைய பேர் பயம் இருக்கும், ஏன்னா அந்த வயசில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கா நமக்குன்னு. இந்த உண்மையை புரிஞ்சுட்டு சரியான வைத்தியம்னா சரியாயிடுங்க. அவங்க சொல்லுறது பார்க்கும்போது இது எனக்கு பெரிய மெனோபாஸ் சிண்ட்ரம் மாதிரி தான் படுதுங்கம்மா. நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய மெடிசன் டாக்டர் ஆர் உங்களுடைய கைனகாலஜி மகப்பேறு மருத்துவரை பாருங்கம்மா. ஹாப்பி ஹார்ட்ஸில் த பெஸ்ட் கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெட்மில் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. நீங்களே வந்து யூ கேவ் அ ஷாக் டு அஸ். வாட் இஸ் இட் ஆக்சுவலி? ஸோ எதனால் வந்து அவர் அவ்வளோ ரிப்பீட்டடாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதாவதுங்க என்னென்னா ட்ரெட்மில்னால் டெக்னிக்கலி என்ன பண்ணுறோம், பேஷண்ட் வி மேக் தெம் டு வாக் ஆன் அ பெல்ட். ஒரு அடுப்பு இருக்குச்சுங்க, காமன் சிம்பிள். இப்போ வீட்லேயே பைப்பில் அடுப்பு இருக்குது. நீங்கள் நிதானமாக போய் கை கழுவ போகும்போது கொஞ்சம் தண்ணி வந்தாலும் ஓகே சஃபிஷியன்ட் இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நான் குடிக்கணும் போகிறேன் வரலன்னா கம்மியாக வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நீடு அதிகமாகும் பொழுது வி வாண்ட் மோர் ஃப்ளோ. ஸோ அது புரிய தெரிஞ்சுன்னா ஒரு பிளாக் இருக்குது. அவங்க சாதாரண நிலைமையில் அமைதியாக பேஷண்ட் இருக்கும் பொழுது அந்த பிளாக்னால பெரிய பாதிப்பு இல்லைனா கூட அதே பேஷண்ட் ஓடும் பொழுதோ, வேகமாக நடக்கும் பொழுதோ, படியேறும் பொழுதோ, இல்லை கோவப்படும் பொழுது, உணர்ச்சிவதப்படும் போது அதிக ரத்தம் ஹார்ட்டுக்கு தேவைப்படும். அந்த ரத்தக்குள்ளே அதிக ரத்தம் போகும். அப்போ அந்த அடைப்பு வந்து அதை அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து ஆஞ்சினான்னு சொல்லுவோம், எஃபர்ட் ஆஞ்சினா சொல்லுவோம். சார் நான் நல்லா இருக்கேன், நடந்தால் நெஞ்சு வலிக்குதுன்னு. ட்ரெட்மில் என்ன பண்ணுறோம், அதே உருவாக்குறோம். நாம் அந்த சிச்சுவேஷன் சினிமாவில் பார்க்குற மாதிரி அதே ஒரு சினேரியோவை நம்ம திருப்பி உருவாக்க பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், பேஷண்ட் நடக்க வைக்கிறோம், அதே எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது தொடர்ந்து இசிஜி பார்க்குறோம், இசிஜியில் மாற்றங்கள் வருதான்னு. மறுபடியும் இன்றைக்கி டாபிக் தாங்க கேட்டிங்க. இந்த ட்ரெட்மில்ல இசிஜியில் கண்டிப்பாக எல்லா டைமும் தெரிஞ்சிடுமா, இவர் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. உண்மை வந்து ட்ரெட்மில் 100 சொல்கிறது நீங்கள் சார் ஆஞ்சியோவில் பார்த்தா அடைப்பு இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியுதுங்களோ. ட்ரெட்மில் அதே அளவு சொல்ல முடியாது, கிடையாதுங்க. சில பேருக்கு வந்து ஒரு அடைப்பு இருக்குது. உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது இருதயத்தில் ஒரே ஒரு அடைப்பு இருக்கிறவங்களுக்கு 100க்கு ஒரு 50-60 பேர் கூட ட்ரெட்மில் தெரியாமல் போயிருக்கு. அங்கே தான் டாக்டர்ஸ் கம்மி. ஐ ஆல்வேஸ் டெல் தம், இந்த பேஷண்ட் வந்து வெறும் பரிசோதனை வச்சு நம்ம ட்ரீட் பண்ண போதில்லை, அவரை முழுமையாக பார்க்க போகிறோம். அவருக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த தொந்தரவு எந்த அளவு இருக்கிறனால ட்ரெட்மில் கேன் பி ஃபால்ஸ்லி நெகட்டிவ். நம்முடைய நண்பருக்கு அந்த மாதிரி நம்பிக்கையில் திருப்பி ட்ரெட்மில் பண்ணிக்கலாம்.
ஆனால் தொடர்ந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வரது இல்லைங்க. ஒரு எந்த டெஸ்ட்டாக இருந்தால் தொடர்ந்து ஒரு 10 தடவை 15 தடவை ஒரு தடவை 2 தடவை டவுட்டாக இருக்கா, சில நேரங்களில் ரொம்ப டவுட்டு சிடி ஆஞ்சியோகிராம் மாதிரி பண்ணிடும். ரெண்டாவது விஞ்ஞானபூர்வமாக என்ன பார்க்குறோம், இந்த ட்ரெட்மில் பண்ணும் பொழுதே வெறும் இசிஜி மட்டும் பார்க்கறது இல்லைங்க, ஐசோடோப் ஸ்கேன்ஸ்னு சொல்லுவோம், டெக்னீஷியம் செஸ்டாமிபின்னு சொல்கிறோம், தேலியம். சுருக்கம் சொல்ல போனால் சில ஸ்பெஷல் உடலுக்கு எந்த ஊர் விளைவிக்காத ஒரு ஐசோடோப் உடலை செலுத்தி அது இறுதி ரத்த ஓட்டம் எப்படி போகணுன்னு வெளியே காமா கவுண்டர் வச்சு பார்ப்போம். இதனால் ரேடியேஷன் இதனால் டேமேஜ் அப்படி கிடையாதுங்க. சரியான அளவில் கரெக்டாக கொடுத்து பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுனா ட்ரெட்மில்லில் தெரியாதது அந்த ஐசோடோப் ஸ்கேனில் தெரியலாம். சில டைம் ட்ரெட்மில் பண்ணும்பொழுதே எக்கோ பண்ணி பார்ப்போம், வெறும் ஈஸி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் எக்கோன்னு சொல்லணும். ஸோ இந்த டெக்னாலஜி அதிகப்படுத்தி இருக்கலாம். அதனால தான் நண்பர் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் பல தடவை ட்ரெட்மில் பண்ணுறதுக்கு பதிலாக மேற்கொண்டு சில டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் எக்கோ, ஸ்ட்ரெஸ் டேலியம் வித் இசிஜி தொடர்ந்து பார்க்கலாம். எதுவும் தெரியல, எனக்கு கவலையாக இருக்குது, மனசுக்குள்ள அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, கோண்டாவை சிடி ஆஞ்சியோகிராம். வெறும் ஆஞ்சியோ அட்மிட் பண்ணி உடனே ஆஞ்சியோகிராம் ஹார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும், எனக்கு அதுக்கு தைரியம் இல்லை, எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் வந்து சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். சிடி ஸ்கேன்லேயே அவுட் பேஷண்ட்டாக அந்த ஹார்ட்டோட ரத்த குழாயை பார்க்க முடியும். அதில் ரத்த குழாயோட அடைப்புகளை மட்டும் இல்லை, அந்த ரத்த குழாயோட தன்மை, நம்ம சாமிநாதன் சொல்கிறாங்க, ரத்த குழாய் தடிச்சு போயிருக்கா, கால்சியம் படிஞ்சிருக்கா, பைபாஸ் பண்ணுறது ஏதுவாக இருக்கா இல்லையா எல்லாமே பார்க்க முடியும். ஸோ விஞ்ஞானம் அதுக்காக நான் வழிகளை கொடுத்துருக்காங்க. அதனால திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல பெரிய பலன் இருக்கிறது இல்லைங்க. எப்பயாவது அளவு தேவைக்கேற்ற அளவுக்கு பண்ணால் நல்லதுன்னு சொன்னேங்க. ஓகே ஸ்வாமிநாதன் சார், ஐ வாண்டட் டு ஆஸ்க் வித் யூ. ஸோ ஒரு ஹார்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஹவு ஆஃபன் ஒன் ஷுட் டேக் கேர் ஆஃப் தி ஹார்ட் ஹெல்த் வந்து போய் செக்அப் எடுத்துக்கிறது, ஹவு ஆஃபன் தி ஷுட் டேக் கேர்? ஸோ ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ஒரு 40+ ஆகிட்டாங்கனாலே ஒரு 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்க நல்லது. இல்லை ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு படபடப்பு வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக உடனே பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதில் மெயினானது இசிஜி, ஹார்ட்டுக்கான டெஸ்ட்டுனா இசிஜி எக்கோ இதுவே போதுமானது. ஸோ ஹார்ட் வலி இருக்குது, அது செஸ்ட் பெயின் இருக்குது, அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் வந்து அதுக்கான பிளட் டெஸ்ட் ட்ராப்பனின் அது மாதிரி பிளட் டெஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலி தானா இது இல்லை வேறு எதான்றது உறுதிப்படுத்த முடியும். ஸோ ஓகே, ஸோ we are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க சார். ஹலோ. எஸ் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என்னோட பேர் கண்ணன், ஏஜ் வந்து 42. சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு 1.5 year முன்னாடி காலில் வந்து பிளட் கிளாட் ஆயிடுச்சு. ஹலோ, லைன்ல இருக்கார் சார், நீங்க பேசுங்க சார். அது வந்து மூச்சு வாங்க பிரச்சனை இருக்கும். என்னோட ஃபேமிலி டாக்டர் காட்டினா அவர் இமீடியட்டா அட்மிட் ஆகணும், ஹார்ட்டுக்கு பிளட்டே போல நிறைய இசிஜி பார்த்துட்டு நான் உடனே ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவொன்னே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகி அந்த பல்மனரி வந்து அடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க எனக்கு வசதி இல்லைன்னு நான் ஜிஹெச்சி பார்க்குறேன்னு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஜிஹெச்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச்சி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க போட்ட இன்ஜெக்ஷன்லே ஆல்மோஸ்ட் அந்த பிளட் கிளாட் கரைஞ்சிடுச்சு. இது பேர் வந்து பல்மனரி எம்பாலிசம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச்ல ஒரு 3 டோஸ் வந்து அப்ராயின் 40,000 mg கொடுத்தாங்க. அது கொடுத்து ஒரு 10 நாள் அட்மிட் பண்ணி வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எக்கோலாம் பார்த்துட்டு 10 வாரம் ஒரு 7 days அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் மாத்திரை வந்து அசிட்ராம்னு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மடக்குவாத டெஸ்ட்டு, அப்புறம் இந்த பரம்பரை மூலியமா தான் பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நார்மல் தான் இருக்கு. ஆனால் இன்னும் அந்த கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கல, அது எதனால கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது மாத்திரையும் எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அசிட்ரா மாத்திரை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் மாத்திரைன்னு கொஞ்சம் பயம் காட்டுற மாதிரி இருக்கு. அந்த அசிட்ரா மாத்திரையே அவங்க ஒரு மாத்திரை போட்டு சொன்னாங்க, நான் அதுலயே பாதி மாத்திரை தான் போடுறேன். அது போட்டுட்டு நான் ஐஎன்ஆர் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறேன். அது 2ல ஒரு 3.5 மேல போகாம 2ல 3 நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றது கரெக்டுங்களா? சரிங்கப்பா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுப்பா? பிபி சுகர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே. ஸோ நல்ல கேள்வி அவர் கேட்டது. பல்மனரி எம்பாலிசம் இது யூஸ்வலாக வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு டயக்னோசிஸ். இது அதாவது
இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது தான் வந்து பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த பகுதியில் இருந்ததை பொறுத்து தான் அவருக்கு சிம்டம்ஸ் ஏற்படும். அதில் லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கா, ஒரு மைல்டான சிம்டமாக இருக்கானது எந்த பகுதியில் அடைப்பு ஏற்படுது. ஸோ அது கரெக்டான நேரத்தில் அவர் அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்தை கரைக்கிறதுக்கான மருந்தையும் கொடுத்து அதுக்கான கண்டினியூஸாக திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த அசிட்ரோம் ரத்தத்தை உரையிறத்தன்மையை கம்மி பண்ணுவோம் அந்த இது. ஸோ அதுக்கான மருந்தையும் கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஆர்ன்றது அது லெவல் இந்த 2 to 3 மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த ரத்தம் உரையிறத்தன்மை கரெக்டான இதில் இருக்கும். ஸோ மறுபடியும் அவருக்கு அதுக்கான இது வராது. ஸோ அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஐஎன்ஆரும் ரெகுலராக செக் பண்ணுறாரு. ஸோ அதில் எந்த பாதிப்பும் இல்லை. எதனால் வந்ததுன்றதை கண்டிப்பாக ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கான டெஸ்ட்டும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இது காமனாக இருந்து ஒபிசிட்டி, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணவர் ஒபிசிட்டி இருக்க பேஷண்ட்ஸு, சுகர் பிபிலாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, இது மாதிரியான இதுகளுக்கு காமனாக வரும். ஸோ அது அவர் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, ஐஎன்ஆர் லெவல் செக் பண்ணிகிட்டு இருக்காருன்னா மறுபடியும் அதுக்கான இதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபர்தராக வேறு எதாவது சார் இன்னும் எக்ஸ்பர்ட் கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, சார் வேறு எதாவது ஹைலைட் பண்ணலாம் சார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பல்மனரி எம்பாலிசம் டேர்மே கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம நண்பருக்கு நன்றி. ஏன்னா நேர்கள் எல்லாருக்குமே அந்த டேர்முக்கு பல்மனரி எம்பாலிசங்கிறது இருதயத்தில் எப்படி அடைப்பது, அதே மாதிரி நுரையீரலுக்கு போகிற ரத்தக்குள்ளாய் அடைக்கிறது, கால்லேருந்து பிளட் கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக்கை விட மோசமான வியாதி சில நேரங்கள். நீங்கள் எங்கேயாவது குயிக்காக ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து நம்ம மருந்து தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் ரொம்ப ரேராக தான் பண்ண முடியும். பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப சிக்காக இருக்குது. அவருக்கு நம்ம கடவுள் அருள் அவர் கூட வந்துருக்கு. நிறையான மருந்துகள், முறையாக சிகிச்சை, அழகாக சொன்னார். இப்போ இங்கே பார்த்துருக்காங்க, அடுத்தது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த அசிட்ராம் வந்து குறைக்காமல் நினச்சார், குறைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே பார்த்துட்டாங்க. பரம்பரையாக வருதா, இல்லை உடலில் வேறு ஏதாவது ஊறுபாடு இருக்கா, பிளட் கிளாட் ஆகுது, அதுவும் இல்லைங்கும் போது அவர் தொடர்ந்து அந்த மாத்திரையை சாப்பிட்றதா நல்லது. அன்ப்ரோவோக்ட் பல்மனரி எம்பாலிசம்னு இதே வேறு குரூப் இருக்குங்க. சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி காலில் பிளட் கிளாட் ஆகிருக்கும், இல்லாட்டி ஃப்ராக்சர் ஆகிருக்கும், காலில் எலும்பு உடஞ்சி காலாசையாக படுத்துங்க சார், பிளட் கிளாட் போயிடுச்சு. இதெல்லாம் காமனாக நடக்கிற விஷயங்கள். அங்கெல்லாம் வந்து 6 மாதம், 1 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷத்தில் அந்த அசிட்ராமை நிறுத்தியிருக்கோம். பட் இவர் கேஸில் எந்த காரணமும் இல்லாமல் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி போயிருக்குனாக்கா திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து அந்த அசிட்ராம் மாத்திரை சாப்பிட்டு அந்த ஐஎன்ஆர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நல்லது. சொல்லப்போனால் விலையும் அதிகம் கிடையாது. அசிட்ராம் மாத்திரை என்ன அவர் கொஞ்சம் சளிப்பு இருக்குது, தொடர்ந்து சாப்பிடணுமேனு அது வந்து வெளியே வாங்க சார், அந்த மருந்தை கட்டாயம் சாப்பிடுங்க. உங்கள் உயிரை டாக்டர்களோ கடவுளும் காப்பாற்றிருக்காங்க. தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. உங்க டாக்டர்ட்ட உங்க கேள்வி வைக்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட பேசலாம். உதயகுமார் மேடம். பேசலாம் சார். மேடம் என் பேர் உதயகுமார் மேடம். டாக்டர் லைன்ல இருக்காரு, நீங்க டாக்டர்ட்ட கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம் இப்போ என்னோட கை பெயினா இருக்கு. என் வயசு வந்து 52 ஆகுது. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காருங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் என் கை பெயினா இருக்கு, டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, கேளுங்க சார். எந்த கைக்கு, இடது கையா வலது கையா, எந்த இடத்துல? சைடுல வந்து சரிங்க, கீழே மேடம் சோட கீழே வந்து பெயின் இருக்கு டாக்டர். சரிங்க, எந்த நேரத்தில் இருக்குங்க? அது வந்து எந்த ஒரு பொருள் என்னால எடுக்கணுங்க சார். அதை வந்து ஒரு வெயிட் டூனாவே சரவன் அந்த கை மடிக்க முடியல, ஒரு இதுவாக தான் இருக்கு. புரியுதுங்க. நானும் டாக்டர்கிட்ட பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், 2 முறை பார்த்தேன், டேப்லெட் போட்டேன், எதுவும் சரியாகல. அதெல்லாம் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். கட்டாங்க. சில கேள்விகள் சார். நடக்க முடியுங்களா? நடக்கும்போது கை வலி வருதுங்களா? இல்ல சார், அந்த பெயின் வந்து எப்பவுமே கண்டினியூவா இருக்கு. நடக்கும் போதும் சரி, எது பண்ணும்போதும் சரி. புரியுதுங்க. அந்த கண்டினியூ பெயின் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இப்போ எத்தனை நாள் உங்களுக்கு இருக்கு சார்? இது வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் மேல இருக்கும், 1 மாசம் கிட்ட இருக்கும். ஆமா, நல்ல கேள்விங்க. இவருக்கு பதில் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் போய் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் பெயின் தொடர்ந்து இருக்குமா சார்? இந்த ஆஞ்சினான்னு சொல்லுவோம், அது நடந்தால் வரும், நின்னா குறைஞ்சிடும். குறையிறதுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம், மேக்ஸிமம் 15-20 மினிட்ஸ், அதை தாண்டாதுங்க. ஹார்ட் அட்டாக்கே வரவங்களுக்கு கூட ஒரு சில மணி நேரங்கள் தான் பெயின் இருக்கும். அந்த இருதய தயிரிலேருந்து அந்த ஏரியா டேமேஜ் கம்ப்ளீட்டாக அடிச்சு வச்சுங்க, வலி இருக்காது. மூச்சுத்திணறல், ஹார்ட் ஃபெயிலியர் நான் பேசியிருக்கோம், அந்த மாதிரி மாறிடும். எனக்கு 3 வாரமாக ஒரு வலி இருக்குது, நடந்தால் வரல, கையை தூக்கினா வருது, வெயிட் எடுத்தால் வருது. நிச்சயமாக இது ஹார்ட்டாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் லெஸ் தென் 5%. 95% இது ஹார்ட் வழியாக இருக்காது. இது வந்து அவருடைய சொல்கிற ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஆனால் அவர் பண்ண வேண்டிய வேறு என்ன காரணங்கள் நான் பேசியிருக்கோம். நரம்புகள், எலும்பு, சதை, ஜாயிண்ட்,
வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அவர் நிச்சயமாக அந்த மாதிரி செக்கப் பண்ண வேண்டியது கட்டாயம். மூணாமல் கஷ்டப்படுறாங்க போது வருத்தமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து செக்கப் பண்ணி இது ஹார்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருந்தப்போ வேறு எந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ வி ஹேட் அ வெரி நைஸ் கான்வர்சேஷன் அண்ட் காலர்ஸும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட பெஸ்ட் கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கார்டியக் அனஸ்தசிஸ்ட் அவங்க வந்திருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப ஒரு லைவ் செஷன் சூப்பராக போச்சு. இதே மாதிரி ஒரு லைவ்லியான செஷனில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada bye bye from Brinda signing off and you were watching Happy Hearts.